வணக்கம். உங்கள் மகிப்பாட்டி வந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு கதையோடு வந்திருக்கேன். சரி, கதைக்குள்ளே போமா. அப்போ ஒரு கிராமத்தில் ஒரு முனிவர் உட்கார்ந்துருப்பார். அவர் அங்கனைக்குள்ளே தான் எப்பவும் உட்காந்துருப்பார். அவருக்கு முன்னாடி தான் ஒரு பால் வியாபாரி சைக்கிளை நிப்பாட்டிட்டு, கிராமங்கிறதுனால அங்கங்கே கிடைக்கிற பாலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த கேனில் ஊற்றி சைக்கிளில் பின்னாடி வச்சு கட்டிக்கிட்டு வியாபாரத்துக்கு போவார். அப்போ எல்லாம் கட்டிக்கிட்டு முடித்ததுக்கப்புறம், சாமி பால் வேணுமான்னு கேட்பார். இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். தினம் இதே மாதிரி தான் நடக்கும். தினம் போகும்போதும் அவருக்கு சாமி பால் வேணுமான்னு கேட்பார். வேணான்னு சொல்லுவார். அப்படி போய்கிட்டு இருக்கையில் ஒரு நாள் மட்டும் ஆனால் அங்கே கொடுக்குறவங்க காப்பி வாங்கி கொடுத்தாலும் டீ வாங்கி கொடுத்தாலும் குடிப்பார். அதையும் கூட ஒவ்வொருத்தங்கள்ட்ட தான் வாங்கி குடிப்பார். வேணான்னு சொல்கிற ஆளுங்கள்ட்ட வேணான்னு தான் சொல்லுவார். அப்படி இருக்கையில் ஒரு நாள் பால் வியாபாரிக்கிட்ட கேட்பார். பால் வியாபாரியும் கேட்பார், சாமி பால் வேணுமா அப்படின்னு. கொடுப்பா, இன்னைக்கு குடிக்கணும் போல இருக்கு, கொடு அப்படின்னு சொல்லி கேட்பார். கேட்டோன்னே மகான் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒரு 25 லிட்டர் கேனை எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு ஒரு டம்ளர் எடுத்து ஊற்றி கொடுப்பாரு. அவர் குடிச்சிட்டு சாமி போதுமான்னு கேட்கல, இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் கொடு இன்னும் கொஞ்சம் கொடுன்னு 25 லிட்டர் பாலையும் குடிச்சிருவார். குடித்தோடனே இவருக்கு கவலையாயிரும் வியாபாரிக்கு. ஐயோ, நம்மளுக்கு விற்கிறதுக்கு பால் இருக்கோ என்னமோ தெரியல, இவர் இன்னைக்குங்க குடிச்சிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கையில் அவங்க குடித்து முடிச்சுட்டு சரி போதும்பா அப்படின்னு அந்த ஒரு கேன் தீரையும் போதும்பா அப்படின்னு சொல்லிடுவார். சொன்னோடனே ஊர் மக்கள் கேட்பாங்க, அவன் போயிடுவாங்க, பால்கார் போயிடுவார். போனவுடனே ஊர் மக்கள் கேட்பாங்க, அவரே கொஞ்சம் பால் தான் வச்சுருந்தாரு, நீங்கள் அதையும் குடிச்சிட்டிங்களே, ஏன் சாமி இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கல. அது ஒன்றும் இல்லைம்மான்னு பேசிக்கிட்டு இருக்கையிலே அவருக்கு வாமிட்டு வந்துடும். வந்தோடனே கடகடன்னு குடித்த பால் பூரா கக்கிடுவார். கக்குனோடனே ஐயோ சாமி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஊர் மக்கள் கேட்கல, இல்லைப்பா நான் வழக்கத்துக்கு மாறாக அவன்கிட்ட பால் கேட்டது எதுக்காகன்னா, அந்த கேனில் 2 தேளும் ஒரு பல்லியும் விழுந்ததை நான் பார்த்தேன். அதனால தான் அந்த பாலை மக்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் பிரச்சனை, அப்புறம் நம்ம பால்காரோட வாழ்க்கையும் பாழாக போயிடும். அதனால தான் நான் நானே குடிச்சிட்டு நானே அதை வெளியேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். சொன்னோன்னே அப்பா மகனுடைய புத்திசாலித்தனத்தை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு அவரையும் சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. சரி, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரேன். உங்கள் மகிப்பாட்டி.